ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா பல்லவனுக்கு வந்து ஒரு செட் ஃபீவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நிலாவும் வீட்டில் வந்து கோச்சிக்கிட்டு போய் ஹாஸ்டலில் இருப்பாங்க. சோழன் வந்து நிலாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு பலூனில் சாரின்லாம் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் பேப்பரில் என்னென்னமோ பண்ணி நிலா மனசை மாற்றுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் நிலா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கன்வின்ஸ் ஆகவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நிலா கூட தங்கியிருக்க அந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடுறாரு, கொஞ்சமாவது யோசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நிலாவும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. யோசித்து ஏதாவது முடிவெடுக்கலான்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு பல்லவனுக்கு ஃபீவர் ரொம்ப இருக்குது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு நிலா மனசு மாதிரி திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாங்க. உடனே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழன் வந்து நீங்கள் தெரியுங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பல்லவன் பார்த்தீங்கன்னா அண்ணி வந்து எனக்கு முடியல அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க, மற்றபடி வேற ஒரு காரணமும் இல்லைன்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னா பாரு, அவங்க கழுத்தில் தாலி இருக்குது, அதை கூட என்ன கழட்டாமல் வச்சுருக்காங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து வாய் விட்டுருவார். உடனே நிலா பார்த்தீங்கன்னா தன்னோட கழுத்தில் இருந்த தாலியை கழட்டி சோழன் கையில் அந்த இடத்துல கொடுத்துருவாங்க. சோழன் பார்த்தீங்கன்னா அவர் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டார். ஏதாவது ஒன்று சொல்லி தான் இப்படி நிலாவை கோவப்படுத்தி இவருக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது ஒரு வேலையை அவரே செஞ்சுக்கிறாரு. ஸோ பொறுமையாக நிலா வந்து அழகாக தாலியை கழுத்துலேயே வச்சுருந்தாங்க. இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பொறுமையாக நிலாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவங்க மேலே லவ் வர மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் சோழன் எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு வேலையெல்லாம் பண்ணி நிலாவை வந்து தாலியவே அவுக்க வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் சோழன் வந்து எப்படி வந்து நிலாவை போராடி கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.